தேவன் பெரியவர். முதலாவது தாயார் திருமதி மேரி ஆரோக்கியசாமி நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். எழுந்து நிற்க கேட்கிறேன். சென்ற மாதம் 4ஆம் தேதி திடீரென்று நான் வியாதிப்பட்டு போனேன். பயங்கர காய்ச்சல், சளி என்னை பிடித்து கொண்டது. பயங்கரமாய் கஷ்டப்பட்டேன். என்னுடைய சூழ்நிலை மோசமாய் கொண்டே இருந்தது. வழக்கமாக இப்படி வியாதி வந்தால் சில நாளில் மாறிவிடும். ஆனால் இந்த முறை 3 முறை கிளினிக் போயும் நான் சுகம் பெறாமல் ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவினார். நான் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்தேன். ஆண்டவரே, என்னை காலை வேளையில் நீர் எழுப்பணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண போகிறேன் ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரும் எனக்கு பதில் கொடுத்தார். என்ன தெரியுமா நான் செய்தேன்? ஆண்டவரே, அலாமெல்லாம் வைத்து நான் எழும்பல, நீங்களே என்னை எழுப்பி விடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தேன். அதே போல் ஆண்டவர் என்னை எழுப்பினார். நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்னை தொத்தி கொண்ட இந்த ஃபீவர், காய்ச்சலில் இருந்து, இரும்பலில் இருந்து அனைத்தும் என்னை விட்டு அந்த நேரம், அந்த நாளே அகன்று போனது. இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு செய்தார். அவர் அண்டை நெருங்க எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். இப்போது ஒவ்வொருவர் காலை வேளையிலும் நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். தேவனுக்கே நன்றி சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். வலது கையை உயர்த்தி நம் ஆண்டவர் வல்லவர் என்று அவருக்கு நாம் மகிமை சொல்கிறோம். அப்படி நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நம்முடைய மத்தியில் அருமையான மகள் ரோவினா தம்முடைய சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். ரோவினா ரவீந்திரன் அவர்கள் எழுந்து நிற்க நான் கேட்கிறேன். கர்த்தர் பெரியவர். கேலரியில் அமர்ந்திருக்கிறாங்க. நன்றி செலுத்துகின்றேன். நான் பள்ளிக்கூடம் படித்த காலங்களிலே நான் படிப்பில் சிறந்தவ மாணவி என்று சொல்ல முடியாது. ஏன்னால் நிறைய பாடங்களிலே நான் அதிக கஷ்டப்பட்டேன். நிறைய தடையாய் இருந்தது. பாடங்கள் எனக்கு புரியாது கூட இருந்தது. ஆனால் எனக்குள்ளார இருந்த ஒரு பெரிதான குணம் என்னென்றால், விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, தொடர்ந்து பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முயற்சி செய்கிற ஒரு தன்மை எனக்குள் இருந்தது. அதனால் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நான் எழுதின SPM பரீட்சையிலே நான் மிகவும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நல்ல ரிசல்ட்டை எடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இந்த காரியம் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவரை சார்ந்து இருந்தபடியினாலே ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு பெரிய கிருபை என்று சொல்லி அருமையான மகள் ரோவினா அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நான் SPM பரீட்சையில் ஆச்சரியமாய் நான் பெற்ற என்னுடைய ரிசல்ட் இது தேவன் எனக்கு வழங்கினது. எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே. நான் என்னை அவர் சமூகத்திலே தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள். வலது கையை உயர்த்தி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரைஸ் த லார்ட் என்று நாம் சொல்வோம்.